விஜே பார்வதி கமருதீன் விஷயத்துல ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போகணும் அப்படின்ற கேள்வி நேற்று சாட்டர்டே எபிசோட பார்த்ததுக்கு பிறகு எனக்குள்ள தொற்றிக் கொண்டது. அதே கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். கமருதீன் மற்றும் விஜே பார்வதி அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கன்டென்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டாக்ஸிக்கா போகாத வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா கடந்த சில நாட்களாக ரொம்ப பெரிய அளவுல டாக்ஸிக்காக அது மாறி இருக்கிறது. குறிப்பாக கமருதீன் தொடர்ந்து பார்வதிய பல இடங்கள்ல மிரட்டிக்கிட்டே இருக்கான். நான் மட்டும் ஒரு நாள் உனக்கு எகெயின்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சேன்னா, பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அவ்வளதான் நீ ஒரு நாள் கூட தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லி பார்வதிய ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கிறது நம்மளால உணர முடிகிறது. இதே விஜே பார்வதி மத்த வேறவனாவது ஒருத்தன் விஜே பார்வதி கிட்ட கைய புடிக்கிறது, இப்படி கைய ஓங்குறது, சேர எட்டி மிதிக்கிறது, வாய உடைச்சிருவேன்னு பேசுறது, இது மாரிலாம் பேசிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜே பார்வதிய எதிர்த்து எவனாலயும் ஒரு கேம் ஆட முடியாது. நீங்கலாம் என்ன நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, விஜே பார்வதி கமருதீன காதலிக்கிறா. அதனால தான் அவன் பேசுறது, அவன் பண்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்க. நான் கூட சுயமரியாதை அப்படின்ற விஷயத்த காற்றுல பறக்க விட்டுட்டு, காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, இந்த அளவுக்கு அவன் தரம் தாழ்ந்து உன்ன கேவலமா பேசுறத, நீ கடந்து போவதற்கான காரணம் என்னன்னு போன வீடியோல பேசியிருப்பேன். ஆனா உண்மையிலேயே நடந்தது என்ன? என்ன நடந்துச்சு? நான் விஜேஎஸ் ஹோஸ்ட் கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு அவன் எத சொல்றான்? அந்த பேட் டச்ன்ற விஷயத்த பார்த்து விஜே பார்வதி நீ பயப்படுறியா? நீ பேட் டச்ன்னே சொல்லல. இருக்கிறவன் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி, நீ பேட் டச்ன்னு சொன்னதா, உன்னையே நம்ப வச்சிருக்காய்ங்க. விஜே பார்வதி திவாகர் கிட்ட சொன்னது என்னன்னா, அன்வான்டட் டச்சஸ் பண்றான் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. சிறையில இருக்கும்போது விஜே பார்வதியும், கமருதீனும் பார்வதியுடைய தொடையில பல இடங்கள்ல கமருதீன் கை வைக்கிறதுக்கான முயற்சிய பண்ணியிருப்பான். அப்ப அவங்க கைய வச்சு தட்டி விட்டுருப்பாங்க. அதத்தான் அவங்க அன்வான்டட் டச்சஸ், அதாவது தேவையில்லாமல் தொடுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இதே பேட் டச்ன்றதுக்கு டோட்டலா மீனிங்கே வேற. தப்பான இன்டென்ஷனோடு, தப்பான இடங்கள்ல தொடக்கூடியது தான் பேட் டச். அன்வான்டட் டச்சஸ்ன்றது தேவையில்லாமல் தொடுதல் அப்படிங்கிறத அழகா மாத்தி ஒரு நரேட்டிவ விஜே பார்வதிக்கு எதிராக அருமையாக செட் பண்ணியிருக்காய்ங்க. விஜே பார்வதியும் நம்ம வாய ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பேசினா தானே, வாய் வாய் மட்டும் இல்லன்னா நாய் தூக்கிட்டு போயிரும்ன்ற மாரி, நீ கண்ட கருமத்த பேசி வைக்கிறதுனால, என்ன பேசணும், ஏது பேசணுங்கிறதே மறந்து, நம்ம கமருதீன் விஷயத்துல பேட் டச்சுன்னு தான் பேசிட்டோம் போல இருக்கு. அப்படின்ற குற்ற உணர்ச்சியில, இவன் பண்றது எல்லாத்தையும் இவ பொறுத்துக்கிட்டு இருக்கா. அது கில்ட் ட்ரிப் பண்ணி வச்சிருக்கான் அந்த பொண்ண. அதனால அவன் பண்றது எதையுமே அவளால எதிர்த்து பேச முடியல. ஐயோ! நம்மளால ஒரு ஆணுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சே, வெளியில ரொம்ப தப்பா போயிருச்சே, அதனால தானே இவன் அப்படி பேசுறான். அப்படின்ற குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் விஜே பார்வதியால கமருதீனுக்கு எதிராக செயல்பட முடியல. அந்த கிளாரிட்டிய விஜே பார்வதியுடைய அம்மாவும் விஜே பார்வதிக்கு குடுத்ததாக தெரியல. இதுக்குத்தான் நம்ம அடிச்சுக்கிட்டோம். அவங்க அம்மாவோட சேர்ந்து விஜே பார்வதியுடைய நண்பர்கள் யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய், "அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்கடா. அவ சொன்னது அன்வான்டட் டச்சஸ்ன்னு தான்டா சொன்னா. பேட் டச்ன்னு அவ எங்கேயுமே சொல்லலடா." அப்படின்னு நம்ம தலையா அடிச்சுக்கிட்டோம். போய் 24 மணி நேரம் இருந்த அவங்க அம்மா, "நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. நீ தவறான வார்த்தைகள பயன்படுத்தல." அப்படிங்கிற கிளாரிட்டிய விஜே பார்வதிக்கு குடுத்திருந்தாங்கன்னா, இந்நேரம் அவன தூக்கி போட்டு பந்தாடியிருப்பா. "டேய்! நான் சொன்னது அன்வான்டட் டச்சு. நீ பேட் டச்சுன்னு நான் சொல்லவே இல்ல. ஒயில்ட் கார்ட்ல வந்தவைங்க அத அப்படியே அன்வான்டடா பேடுன்னு மாத்தி, உனக்கும் எனக்கும் நடுவுல தேவையில்லாம ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணி விட்டுட்டாய்ங்க. இன்னொன்னு, நான் அந்த மாரி சொன்னேன்னு தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன மானாவுக்குடா என்ட்ட பழகுன?" அப்படின்ற கேள்வியும் விஜே பார்வதி கேட்கலாம். நான் உன் கூட பழகுறது எனக்கு ரிஸ்க்குன்னு தெரியும். எனக்கு அது பிரச்சனைன்னு தெரியும். இருந்தாலும் நான் பழகுனேன். "டேய்! நீ அவ்வளோ பெரிய தியாகி மயிராலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. நீ தான் அவளுக்கு வாழ்க்கை குடுத்து, அவள அப்படியே கரை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லடா. அவ வெளியில ஷி இஸ் எ வெல் செட்டில்டு ஃபேமிலி. அவளுக்குன்னு நாளைக்கு எவனாவது ஒருத்தன் வருவான். அவளோட லைஃப்ல கடைசி வரைக்கும் இருப்பான். நீ தியாகம் பண்ணிலாம் ஒண்ணும் கிழிக்க வேணாம்டா கமருதீன்." அப்படின்னு தான் அவன பார்த்து நம்ம கேட்கணும்னு தோணுது. அட் த சேம் டைம், நீ என்ன தப்பு பண்ண? அத தாண்டி வாட் யூ ஹேவ் டன் வித் கமருதீன்?
ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்புன்ற கேமை வந்து கமருதீன் என்கிட்ட ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறன்னு கேட்குற. அதாவது கல்யாணம், கையில் மோதிரம் மாற்றிக்கிறது, அது வரைக்கும் போக வேண்டியது. அதுக்கப்புறம் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு பேச வேண்டியது, லவ்வுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலேன்னு பேச வேண்டியது. ஒரு உறவு முறைக்குன்னு ஒரு பேர் இருக்குது. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் வெளியில் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்னு பேசுகிறீங்க. எதிரா புரியலை. ஆடியன்ஸு பலதரப்பட்ட குழப்பத்தில் இருக்கான் அந்த விஜே பார்வதி மற்றும் கமருதீனோட விஷயத்தில். இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். அந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்துலேருந்து வெளியில் வா. என்ன கன்றாவியே நீ வெளியில் பண்ணிட்டு போ. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ கமருதீனோட பண்ணுறது உண்மையிலேயே சகிக்கலை. இதுக்கு நீ தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிடலாம். ஏன்னா விஜே பார்வதியை ரொம்ப தப்பாக காட்டணும்னு நேற்று ஒரு எபிசோடு ஃபுல்லாக இவங்க மெனக்கட்டது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. பார்வதி வேலை செய்யலைங்கிறாங்க. பார்வதியை வந்து ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒன்று. பார்வதியை வந்து அந்த குழந்தை வந்து ஒரு வார்த்தை சீட்டிங் பார்வதின்னு சொல்லிருச்சு. அது உண்மைதானே? குழந்தைங்க சொல்கிறது எப்படி பார்வதி பொய்யாகும்னு சொல்லி சீட்டிங் பார்வதின்னு பிராண்ட் பண்ணுறானுங்க. பார்வதி வந்து எந்த வேலையும் செய்யலைன்னு பிராண்ட் பண்ணுறானுங்க. டோட்டலாக விஜேஎஸ் வந்து வெளியில் நின்று பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த கமருதீன் வந்து திமுறான், தொகுறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான். கானா வினோத் என்ன மச்சான் மச்சான் என்ன ட்ரிப் பண்ணிட்டான் மச்சான் அப்படிங்கிறான். டேய் நீ என்னடா கரண்ட் கனெக்ஷன் அடா உன்னை ட்ரிப் பண்ணுறதுக்கு அப்படின்றான் இப்படின்றான் சீன் போடுறான். நீ தனியாக போ மச்சான் அப்படின்னு இவன் சொல்கிறான். மாறி மாறி என்னடா பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படியே ஆளுக்கு ஓவராக எல்லாம் மீறி போயிட்டுருக்காங்க. நீ வந்து டோட்டலாக கேமை தொலைச்சிட்டியம்மா. இவன் கூட சேர்ந்து பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ டோட்டலாக கேமை லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கியே. இப்போ பார்வதிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கமருதீன். ஏன்னா அமித் பார்கவ் பார்வதிக்கு துணையாக இருந்தான். இப்போ அவனையும் எவிக் பண்ணி அமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி திவாகர் துணையாக இருந்தான். அவனும் எவிக்ட் ஆகி போயிட்டான். இப்போ இருக்கிற ஒரே ஆள் நம்ம கமருதீன் மட்டும்தான். கமருதீனோடையும் இப்போ சண்டை போட்டு வச்சுட்டா. சண்டை போட்டு இவங்க 2 பேரும் மதில் மேலே இருக்க பூனை மாதிரி வேணாம் 2 பேரும் தனித்தனியாக ஒரு கேம் ஆடலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சும்மாவே விஜே பார்வதியை கேப்டன்சி டாஸ்க்லேயே பந்தாடுவாங்க. அடித்து கண்ணுக்கு நல்லா வீங்க வச்சுட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் யோசிச்சு பாருங்கள். பார்வதி மிச்சம் இருக்கிற 9 பேர் அவங்க பொழக்கிற பொழல விஜே பார்வதியை கரை வச்சு அடிப்பாங்க. டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. நீ என்ன ஆக போகிற? கமருதீன் இருந்தான், அவன் கொஞ்சம் தற்காத்துக்கிட்டு இருந்தான், உனக்காக அங்கங்கே போய் பேசிக்கிட்டு இருந்தான். அமித் பார்கவ் இருந்தான், உனக்காக இருந்தான். இப்போ உனக்காக எவனுமே இல்லை, நீ மட்டும்தான். அப்போ என்ன பண்ண போகிற? உள்ளே இருந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் கமருதீனை எதிர்த்து அவனை நீ வச்சு செஞ்சால் மட்டும்தான், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் உனக்கு கேம். நீ அவன் கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடுறன்னா விஜே பார்வதி எழுதி வைத்து கொள்ளுங்கள், டாப் 5ல் கூட வராமல் அவள் எவிக்ட் ஆகி வெளில வந்துடுவா. அதுக்கு தயவு செஞ்சு நீயே வாக் அவுட் கொடுத்துட்டு டீசெண்டாக வெளியில் வந்துடு. வேண்டாம், இந்த ஷோ எனக்கு செட் ஆகலை, நான் பர்சனலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன், என்னால் இந்த ஷோவை வந்து கண்டினியூ பண்ணி விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வெளில வந்துரு. தட் உட் பி மோர். உன்னுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எல்லாரும் என்கிட்ட அழுகுறாங்க, புலம்புறாங்க. பார்வதிக்கு இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன் டிப்ரெஷன். பல பேர் உன்னால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவாது நீ வெளியில் வந்து இந்த கேமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு நீ என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போங்கடா, டைட்டில் தானடா, எவன் வேணாலும் வச்சுக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்கிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ஃபேர் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒட்டுமொத்தமாக பார்வதி கமருதீனோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு, பிகாஸ் இட்ஸ் கோயிங் வெரி டாக்ஸிக். நேற்றெல்லாம் விட்டால் கை நீட்டி அடிச்சிருப்பான், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக. டே மச்சான் ட்ரிப் ஆகிட்ட மச்சான், நீ தனியாக போ மச்சான் அப்படின்னு கானா வினோத் சொல்கிறான். சரி தனியாக போகலன்னா பார்வதி உன் முன்னாடி நின்றுட்டு இருந்தா என்னடா என்ன பண்ணுவ? பலாருன்னு அடிச்சிருவியா? இல்லை கல் எடுத்து அடித்து மண்டையை உடச்சிருவியா? என்ன பண்ணுவான் அவன்? தனியாக போ மச்சான், ட்ரிப் ஆயிருச்சான், தனியாக போகலன்னா புடிங்கிருவியாடா நீ? இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் விஜே பார்வதி இருக்கிறது கேவலம். எந்த பொண்ணும் இருக்கிறது கேவலம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பாடம். ஒரு பாய் ஃப்ரெண்டுன்றவன் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த கமருதீன் அப்படின்றவன் ஒரு எடுத்துக்காட்டு. பொதுவாக பாய் ஃப்ரெண்டுன்னு இல்லை, ஒரு ஆண் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இவன் சிறந்த எடுத்துக்காட்டுவேன். டோட்டலாக ஒரு பொண்ணும் பையனும் பழகுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பழியும், ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும், ஒட்டுமொத்த டாக்ஸிட்டியும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு பொண்ணு தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு என்னடா எழுதி வச்சுருக்கீங்களா? அது எழுதப்படாத விதியா? ஒரு ஆம்பளை ஈஸியாக கடந்து போயிடுறான்.
சீசன் 1ல் ஆரவ் டைட்டில் வின்னராகவே ஆகிட்டு போயிட்டான். 50 லட்சத்தை நொட்டிட்டு போயிட்டான் டைட்டில் வாங்கிட்டு. ஓவியாவை அம்போன்னு விட்டுட்டு. அவள் வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்து தற்கொலை முயற்சி பண்ணி அவள் வெளில போயிட்டா. சீசன் 8ல் விஜே விஷால்னு ஒருத்தன் தர்ஷிகான்னு ஒரு பொண்ணை வச்சு கேம் ஆடி அந்த பொண்ணு 50 நாளில் போயிடுச்சு. அடுத்து அன்ஷிதாவோட சேர்ந்து கேம் ஆடினான். அது 80 நாளில் போயிடுச்சு. இவன் பார்த்தா டாப் 3ல் வந்துட்டான். அது மாதிரி ஒரு பெண்ணோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுறவன்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுறான். பாதிக்கப்பட்டவளுங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் வாழ்க்கையும் இழந்துட்டு கேமையும் இழந்துட்டு பார்வதி மாதிரி உட்காந்துருக்காளுங்க. இவளுக்கெல்லாம் அறிவு வருமா வராதா அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரில. நான்லாம் போயிருந்தேன்னா நாக்கா பிடிங்கின்னு சாகிற மாதிரி கேட்டிருப்பேன். உன் சுயமரியாதை மயிரை விட்டுட்டு என்ன மானாவுக்கு அவன் கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு. வெளியில் வந்தால் கண்டிப்பாக நான் கேட்பேன், பார்வதிகிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா. ஆனால் நாகரிகமான முறையில். மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வதி இருந்து இந்த கேம் ஆடுறதுக்கு பதிலாக எவிக்டாய் வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து விரக்தியினுடைய வெளிப்பாடு. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.